சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்து ரொம்ப மாசங்கள்லாம் ஆகுது. நான் கன்சீவா இருக்கும் போது போனதாங்க. அதுக்கப்புறம் அக்ஷரன் டேடியுமே போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. நேத்து பாத்தீங்கன்னா நானும் தம்பி குட்டியுமே கிளம்பிட்டோம், வாங்க போய் காய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. வந்ததுமே தம்பி குட்டி பாத்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட இருந்து சொல்லி ஊர்ல இருந்து வரும்போதே வாட்டர் மிலன் வாங்கிட்டு வந்தான். நைட் ஆயிடுச்சு, எனக்கு கட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு வாட்டர் மிலன்ல ஐஸ்கிரீமே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதோட டீடைல் ரெசிபி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இதோட கொஞ்சமா பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்ததுமே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தாலே டின்னர் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா காயெல்லாம் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுனால இது ஐஸ்கிரீமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா கோதுமை குருணை வச்சு உப்புமா தான் ரெடி பண்ணிருந்தேன். சூப்பரா டேஸ்டியாவே இருந்தது, நல்லா உதிர் உதிராவும் வந்துருந்தது. அக்ஷரன் அப்பாவுக்கு உப்புமானாவே பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும் 2 தோசை ஊத்தி கொடுத்து முடிச்சிட்டேன். தம்பி குட்டியும் பாத்துக்க சொல்லிட்டு காய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்பயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்ட டைம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் திங்ஸ் மட்டும் என் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாக்கி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வெஜிடபிள் பேஸ்கெட்ல போட்டு அப்படியே கவரோடய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு நானுமே போயிட்டேன். அவ்வளவுதாங்க. இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.